ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் வந்து 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். புதினா என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இதை மட்டும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்து கொரியாண்டர் பவுட்ரு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, ஒரு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்து நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு முட்டை வேவிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம்.